கூட்டணி கூட்டணி நீங்க கேக்குறீங்க, ஒண்ணு கூட்டணிங்கிறீங்க, இல்ல விஜய்ங்கிறீங்க, இல்ல என்டி அலையன்ஸ் பத்தி கேக்குறீங்க. பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம். செங்கோட்டைய 10 நாள் கெடு வச்சிருந்தா அவரை போய் கேளுங்க. ஏன்னா தேமுதிக தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், யார்ட்டையும் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனவே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால ஒரு மகத்தான கூட்டணி அமைஞ்சு மகத்தான வெற்றி 26 அமைஞ்சு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல 2026 தேர்தல்ல நடிகர் விஜயுடன் உங்களுடைய கூட்டணி இருக்குன்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன? பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தெளிவாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணியை பற்றிய அறிவிப்பு 26 ஜனவரி கடலூர்ல 9ஆம் தேதி நாங்க தெளிவுபடுத்துவோம், அறிவிப்போம். அது வரைக்கும் எங்களுடைய பணி, எங்கள் கட்சி வளர்ச்சி, மக்களை சந்திப்பது என்பதுதான். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு 234 தொகுதியிலுமே பூத் கமிட்டி போட்டாச்சுங்க, BL2 போட்டாச்சு. எல்லா இடத்துலையுமே கார்பரேஷன்ல இன்னைக்கு கழக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்கோம், மக்களையும் சந்திக்கிறோம். மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இருக்கு. இப்போ எங்க போக்கஸ் இதுதான். கூட்டணி கூட்டணி நீங்க கேக்குறீங்க, ஒண்ணு கூட்டணிங்கிறீங்க, இல்ல விஜய்ங்கிறீங்க, இல்ல என்டி அலையன்ஸ் பத்தி கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேங்க, பத்திரிகையாளருக்கு இது மாதிரி பல பிரஸ் மீட்ல நான் அதுக்கான தெளிவான பதில பல தடவை சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு முக்கிய ஸ்தலத்துல இருக்கும், மக்களை பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம். உங்க கேள்வி இதே தாங்க, எப்ப பார்த்தாலும். செங்கோட்டைய 10 நாள் கெடு வச்சிருந்தா அவரை போய் கேளுங்க. செங்கோட்டையன் கெடு வச்சிருக்கீங்களா என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும், சரிங்களா? வேறங்க கையில கருங்காலி கட்டையோட அண்ணாமலையார் கிட்ட வந்து அதை பத்தி இது நீங்க அப்ப இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது தலைவர் கேப்டன் அவர்கள் வச்சிருந்ததுங்க. அவர் எப்பவும் அதை சாமி கும்பிடும்போது வைப்பாரு. நான் இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை கோயிலுக்கு வந்ததுனால கடவுளுடைய காலடியில வச்சு பிரார்த்தனை செஞ்சு இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. இதுதான். இவர் ரொம்ப நேரமா அதை கேட்டுக்கிட்டே இருந்தாரு, அதுக்கான விளக்கத்தையும் நான் சொல்லிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி 15,000 ரூபாய் நாங்க பென்ஷன் வாங்குறோம்னாங்க, அதுக்கான விளக்கத்தை நேற்று நான் சொல்லிட்டேன். அந்த 15,000 அப்படியே வள்ளல் விஜயகாந்த் ட்ரஸ்ட்டுக்கு தான் போதுங்க. எவ்வளோ ஏழை மக்களுக்கு டெய்லி ஹெல்ப் பண்றோம், அதுல இந்த 15,000 கலந்துரும் என்பதையும் சொல்றேங்க. ஏன்னா தேமுதிக தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள், யார்ட்டையும் எதுவும் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. எனவே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால ஒரு மகத்தான கூட்டணி அமைஞ்சு மகத்தான வெற்றி 26 அமைஞ்சு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்.